பொட்டேட்டோ ட்விஸ்டர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆன கதையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்க ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்சா இல்லைனாக்க மிஷின் இருந்தால் மிஷினில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிக்விட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன்ஸ் மைதா மாவு, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், சால்ட், இது 3 போதும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை இதில் டிப் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சுட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த மேரினேட் ஆனதும் நம்ம இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோ ட்விஸ்டர் ஃப்ளாப்பாக தான் போச்சு. டேஸ்ட் என்னவோ நல்லா இருந்துச்சு, பட் அந்த ட்விஸ்டரோட கட்டிங்ஸ் நல்லா வரல. ஸோ நான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணி அதில் போட்டேன். அது டேஸ்ட் நல்லா வந்துருந்துச்சு. இப்போ ரவுண்டாக கட் பண்ணது வேகவே இல்லை. டேஸ்ட் நல்லா வந்ததுனால பாப்பா சாப்பிட்டான். ஆனால் பொட்டேட்டோ கட்டிங்ஸ் நல்லா வரல, அது வேகவும் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லா வர வைக்கிறோம், தட்டி தூக்குறோம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.